நம் மத்தியில் ஒரு ஏஞ்சல் தேவ தூதராக வந்திருக்கிறார். அடுத்ததாக ஜானா கேப்ரியல்லா. இன்று நம் மத்தியில் மரியாள். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சந்தோஷம் என்று பொங்குது. மீட்க வந்த மகாபிரபுவே இயேசுவே, இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். இப்போ நம்ம மத்தியில் பாஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் முன்பாக வந்து இந்த ஆராதனையின் இந்த சிறுவர் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை அவங்க துவக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அதற்கு முன்பதாக 5 நிமிடங்கள் கிறிஸ்மஸை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேசி ஜெபித்து ஆரம்பிக்கும்படி நான் பாஸ்டர் ஸ்டாலின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க, கரங்களை தட்டலாமே, கரங்களை தட்ட. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட நான் இருப்பதை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் தலை தாழ்த்தி கண்களை மூடி இந்த நல்ல மாலை வேளைக்காக கர்த்தருடைய ஆவியானவர்கள் செயல்படும்படியாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மற்றும் வந்திருக்கிறதான சபை மூப்பர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் இந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நல்ல திருச்சபையில்
கர்த்தருடைய பிறப்பை குறித்ததான சிறு பிள்ளைகள் முதல் கொன்று ஐயா சொன்னது போல அவருடைய இருதயமும் மகிழும்படியாக அவளுடைய இளம் பிராயத்திலையும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழும்படியாக இந்த நல்ல தருணத்தை ஏற்படுத்தி தந்ததற்காக உங்கள் ஸ்தோத்திரம். விசேஷமாக இதில் பங்கு பெறுகிறதான எல்லா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்களே அவர்கள் முழு மனதோடு ஈடுபடுவதற்கு உற்சாகத்தை தந்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விதமாக இதை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கோஆர்டினேட் பண்ணி அதை கொண்டு வரும்படியாக அருமையான ஊழியக்கார அம்மாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இதில் பங்கு பெறுகிறத வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்காக உம்மை துதிக்கிறோம். யாவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை நீர் பொறுப்படுத்த நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. விசேஷமாக அருமையான தேவதாசர் அவர்கள் எந்த முகாந்திரத்தோடு இந்த காரியங்களுக்கு முன்னின்று இந்த காரியங்களுக்கு அவர்கள் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ரூத்தின் புத்தகம் 2:12 படி உன் கிரிகளுத்தக்க பலனை கர்த்தர் உன் கட்டளையிட வந்த வார்த்தையின்படியும் கர்த்தர் அவருடைய எல்லா கிரிகளுத்தக்க பலனை இந்த ஆண்டினுடைய இறுதியில் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டங்களின் அடைக்கலமாக இருக்கிற திருச்சபை மக்களுக்கும் உம்மாலே நிறைவான பலன் வரட்டும் என்று ஆசீர்வதித்து இந்த கூடியினுடைய இந்த விழாவினுடைய சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சியை உடைய கரத்தில் தருகிறோம். நீர் ஆளுகை செய்து நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டுகிறோம். செபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி ஐயா சொன்னது போல ஏசாயா தீர்க்கதரிசன வசனம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையானது தீர்க்கதரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக அவருடைய வருகைக்கு முன்பாக உரைக்கப்பட்ட இந்த 5 வித நாமங்களில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. முதல் வார்த்தை பாருங்க, அவரோட நாமம் அதிசயமானவர். ஆமேன். ஏசப்பா அந்த பூமியில் வந்து பிறந்தது ஒரு அதிசயம், கண்ணின் வயிற்றில் அவதரித்தது ஒரு அதிசயம், நமக்காக ஒரு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தது ஒரு அதிசயம். ஒருவேளை நீங்களும் நானும் இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, இது ஒரு பெரிய அதிசயம். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை இயேசு தெரிந்து கொண்டது, அவரோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது பெரிய அதிசயம்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நான் காவல்துறையில் இருந்தாலும் பெரிய குடிகாரனா ரொம்ப என்னுடைய வாழ்க்கையே இருளின் வாழ்க்கையாக தான் இருந்தது. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு எனக்கு இந்த நித்திய மீட்பை தந்து அவரை அப்பா பிதாவி என்று கூப்பிடுகிற புத்திர சுகத்தை கொடுத்தாரு, அது பெரிய அதிசயம். ஆமேன். 2வது நாமம் பாருங்க, ஆலோசனை கர்த்தா. நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை, நம்முடைய குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு காரியங்கள், திருமண வயதில் இருக்கிற திருமண காரியங்களுக்கெல்லாம் பல ஆலோசனை கேட்போம். அது இந்துக்கள் போய் என்ன பண்ணாங்க, குறி கேட்க போகிறாங்க, ஜோசியம் கேட்க போகிறாங்க, எதோ பார்ப்பாங்க. ஆனால் ஏசப்பாவுடைய ஆலோசனைப்படி நீங்களும் நானும் நடந்தபடினால தான் இதுவரையிலும் ஆச்சரியமாய் கர்த்தர் அதிசயமாக நம்மளை நடத்தி வருகிறார். ஆமேன். நான் வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். அவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த காரியம் அவருடைய ஆலோசனை நடக்கும்போது அவர் செய்யக்கூடிய அந்த செயல் மிக மகத்துவமாக இருக்கும். ஆமேன். 3வது நாமம் சொல்லப்பட்டிருக்குது, வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் ஒரு வல்லமையுள்ள தேவன். அதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். மூசை மூலமாக தம் ஜனங்களை அடிமைத்திலிருந்து மீட்ட போது தம் ஜனங்களுக்காக செங்கடலையே 2ஆய் பிளந்த வல்லமையுள்ள தேவன். ஆமேன். அது மாத்திரமல்ல, தன் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷிக்கும்படியாக தூதருடைய மன்னாவை தந்து அத்தனை லட்சம் மக்களுக்கும் தம்முடைய ஜனங்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின தேவன். அதேவேளை இயேசு பிறந்த பிறகும் அவருடைய வார்த்தை கேட்க வந்து கூடி வந்த ஜனங்களுக்கு 3 நாள் பசியோடு திரும்ப போகக்கூடாது என்று, ஐயா கூட இன்றைக்கு நீங்கள்லாம் பசியோடு திரும்ப போகக்கூடாதுன்னு ஆகாரம் கொடுத்து அனுப்புவார்னு கேள்விப்பட்டேன். அல்லேலூயா,
ஆனால் எப்பொழுதுமே ஐயாவுடைய மீட்டிங்கில் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அடிக்கடி கிரிஜா அவங்க சொல்லுவாங்க. அதனால் இதுதான் தேவ மனுஷருடைய அந்த பாரம். ஏன்னா அது ஏசப்பாவுடைய இருதயம். ஆமேன். தம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்த அந்த ஜனங்கள் 3 நாட்கள் பசியோடு திரும்பக்கூடாது என்று 5 அப்பம் 2 மணி எடுத்து ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு அப்படின்னா நாங்கள் 5000 குடும்பங்களை போஷித்த ஆண்டவர். அது அவருடைய வல்லமை தானே. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரு. இது எல்லாமே அவருடைய வல்லமையினால தான். ஆமேன். 3வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு வெளிப்படுத்துவார். நித்திய பிதா அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா அவர் தான் நிரந்தர தகப்பன். ஆமேன். பாருங்க, நம்ம பிள்ளைங்களும் இயேசு என்னன்னு கூப்பிட்றாங்க, டாடின்னு கூப்பிட்றாங்க. நம்மளுடைய தகப்பன் தாய் இருந்தாலும் அவங்களும் என்னென்னு கூப்பிட்றாங்க, அவங்களுக்கும் டாடின்னு தான் கூப்பிட்றாங்க. நம்மளும் அவர் யாருன்னு கூப்பிட்றோம், டாடின்னு தான் கூப்பிட்றோம். எல்லாருக்கும் அவர் டாடி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நித்திய பிதா, அவர் நிரந்தர தகப்பன். ஆமேன். இந்த பூமியில் இருக்க நம்ம தகப்பன் மரித்து விடுவாங்க, ஆனால் அவர் நமக்கு நித்திய தகப்பனாக இருந்து நடத்துவார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு. அல்லேலூயா. நம்ம நிறையா பிறப்புகளை கேள்விப்பட்டிருப்போம், கஞ்ச பிறப்பு அப்படி நிறையா எதோ கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவர் என்ன பிறப்புங்க, சமாதானத்துக்கே பிரபு. ஆமேன். அதனால் தான் பாருங்கள், அவர் பிறக்கும் போதும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகும் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னதுங்க? பரவாயில்ல, கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க. அல்லேலூயா. அது ஒரு முறை அல்ல, 3 முறை தன் சீசர்கள் சொன்ன வார்த்தை என்னதான்? உங்களுக்கு சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். நல்லா சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தான் சமாதானத்தோடு போவீங்க. அல்லேலூயா. அதனால் சமாதான பிரபு அப்படியே இந்த திருச்சபைக்கும் இந்த ஆண்டை முடிக்கும் போதும் சமாதானத்தோடு முடிக்க வைப்பார், துவங்கும் போதும் சமாதானத்தோடு துவங்க வைப்பார். அவருடைய ஆலோசனைப்படி ஐயா நடக்கிறதுனால நிச்சயமாக அவருடைய வல்லமை இந்த திருச்சபை உண்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஒரு சூழ்நிலைக்குள்ள இங்கே வந்தபோது முதல் நாள் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி ஐயா ஜெபித்த ஆரம்பித்த நாள் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயா போகிற என்னை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, இனி ஆண்டவர் வர பல இடங்களுக்கு கூட்டி போவார், பல காரியங்களை பயன்படுத்துவார்னு. ஆண்டவர் கிருபையால் அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆண்டு கூட தமிழ்நாட்டை கடந்து ஆந்திரா பகுதிக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஐயாவுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் திருச்சபை யாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, ஓவர் டு கிறிஸ்டி. அவங்க நம்ம மத்தியில் வந்து ப்ரோக்ராமை நடத்துவாங்க. கரங்களை தட்டி நம்புவார்கள். இந்த நன்னாளிலே ஏஎஃப்டி திருச்சபைக்கு சிறப்பு விருந்தினராய் நம் மத்தியில் வந்திருக்கும் பாஸ்டர் ஸ்டாலின் அவர்களையும் நமது திருச்சபையின் போதகர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவர்களையும் திருச்சபையின் விசுவாச குடும்பத்தினர் அனைவரையும் இந்த மாலை பொழுதிலே புதிதாக இன்று எங்களோடு இணைந்திருக்கும் யாவரையும் ஏஎஃப்டி சில்ட்ரன் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து நித்தியத்தின் பொருளானவர். அவரது பிறப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது. தமிழில் உள்ள உயிரெழுத்தில் உயிருள்ள அவரை, உயிருள்ள இயேசுவை குறித்து ஒரு சில வார்த்தைகள் இதோ. அன்பு நிறைந்தவர், ஆறுதல் அளிப்பவர், இரக்கமுள்ளவர், ஈடு இணை இல்லாதவர், உதவி செய்பவர், ஊன் உடை அளிப்பவர், என்றென்றும் மாறாதவர், ஏழ்மையின் கோலமாய் வந்தவர், ஐயரே என்று அழைக்கப்பட்டவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஓதும் வழிகாட்டியவர், ஔஷதமானவர், அவர்தான் நம் சர்வ வல்லவர் இயேசு. அவரது பிறப்பின் நற்செய்தியை இன்று பல நிகழ்ச்சிகளின் மூலம் ஏஎஃப்டியின் பொக்கிஷங்கள் நமக்கு நிகழ்த்த இருக்கின்றனர். அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக புதிய ஒரு நிகழ்ச்சி நம்ம மத்தியில் ஃபேன்சி ட்ரெஸ் பார்க்க போகிறோம். வேதத்தில் நாம் படிக்கும் கதாபாத்திரங்களை சந்திக்க நேர்ந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நமது ஏஎஃப்டியின் கண்மணிகள், சுட்டி குழந்தைகள் மாறு வேடத்தில் இதோ உங்கள் முன் வருகிறார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலும் முடிவிலும் உங்களுடைய சிறப்பான வரவேற்பை கைத்தட்டல் மூலம் கொடுத்து நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன்.
முதலாவதாக இருக்கக்கூடிய அன்பு மகள் ஆன் விஷாகா இன்று நம் மத்தியில் ஒரு ஏஞ்சல் தேவ தூதராக வந்திருக்கிறார். அடுத்ததாக ஜானா கேப்ரியெல்லா இன்று நம் மத்தியில் மரியாள், ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், இயேசுவின் பிறப்புக்கு முக்கியமானவங்க மரியாளாய் வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக ஆலன் நெஹேமியா இன்று நம் மத்தியில் தாவீது ராஜாவாக வந்திருக்கிறார். அடுத்ததாக வின்சன் நம் மத்தியில் யோவான் ஸ்நானகனாக வந்திருக்கிறார். அடுத்ததாக சுபி கிரேஸ் நம் மத்தியில் இன்னைக்கு அவர்களும் ஒரு தேவ தூதராக வந்திருக்கிறார்கள். மிகுந்த கரகோஷங்களை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தலாமா? இன்று அவர்கள் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். Jesus. I am made as a Lord. I am made as a Lord. Let it unto me according to the word. நான் தாவீது ராஜா, ஆடுகளை மேய்த்து என்னை அரசனாய் மாற்றினார். தேவனுக்கே மகிமை. நான் யோவான் ஸ்நானன். கர்த்தரோட வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தரோட வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள். ஜனங்களே மன திரும்புங்கள், விரியும் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டியவன் யார்? ஜனங்களே மன திரும்புங்கள். நான் தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியல் தூதன். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. ஓகே, இன்னும் பலத்த கரகோஷங்களை கொடுக்கலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம மத்தியில் ஜாஷ்வா ஒரு இனிமையான பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த வருகிறார். ஜாஷ்வா, கரங்களை உற்சாகமாய் தட்டி வரவேற்கலாமா? பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. சமாதானம் விண்ணிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க. நம் மன்னன் பிறந்தார், மண்ணில் சமாதானம் விண்ணிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க. நம் மன்னன் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் அதிர நம் மன்னன் பிறந்தார். தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் அதிர நம் மன்னன் பிறந்தார். பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க.
போற்றி பாடுங்கள். ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள். ராஜன் இயேசுவை போற்றி பாடுங்கள். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. 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 அடுத்ததாக நம்ம மத்தியில் மனப்பாட வசனம் சொல்லும்படி நம்ம பிள்ளைங்க வர இருக்கிறாங்க. சுபி கிரேஸ், பின்சன், கிரேசன், அப்படியே ஸ்டேஜ்க்கு வரீங்களாம்மா? ஐசக், ஜெபின் மேத்யூ, பெனிட்டா, பெஞ்சமின், ஆலன், ஆர்சின், பெஞ்சமின், நிசான். சங்கீதம் 121:5. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்குமக்காரங்களுடைய போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கும் சமாதானம் உண்டு. பெஞ்சமின் சொல்லுங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. மத்தேயு 4:15. The Lord is my shepherd and shall not want. I am made as a lot. And Vishaka. ஜீயப்பா நானு. பெனிட்டா. வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவரது நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? மத்தேயு 1:23. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா 1:35. பயப்படாமல் இருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10.
இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். லூக்கா 2:11-12. மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:30-31. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேறுகளிலிருந்து கிளை எழுப்பி செழிக்கும். ஏசாயா 11:1. தேங்க்யூ ஸோ மச். தமிழரின் பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம். பரதநாட்டியம் என்றாலே அபிநயம்தான். நம்ம ஏஎஃப்டியின் அபிநய மங்கை ஷக்கினா தனது அழகிய நடனத்தின் மூலம் உறவான இயேசுவை பற்றி சொல்ல வருகிறார். பலத்த கரகோஷங்களோடு அவங்களை நம்ம உற்சாகப்படுத்தலாமா? அடுத்ததாக சிறிய குடிலிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தையாக இயேசு பிறந்தார் என்ற செய்தியை அழகிய நடனத்தின் மூலம் நம் கண்களுக்கு விருந்தளித்து நம் மனதை மகிழ்விக்க வருகின்றனர் நமது ஏஎஃப்டியின் குட்டீஸ் சுட்டீஸ் கேப்ரியலா அண்ட் விஷாகா, ஆலன், பெனிட்டா, பெஞ்சமின் and team. Bye.
தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பலத்த கரகோஷங்களை கொடுத்து இவங்களை உற்சாகப்படுத்தலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் அடுத்து கடைசியாக அடிக்கலாம். போயிட்டு வாங்க. அடுத்ததாக பூமிக்கு ஒரு புனிதமாய் உள்ளமெல்லாம் சந்தோஷமாய் பரலோக தந்தையாய் இயேசு பிறந்ததை தனது ஸ்டைலிஷான நடனத்தின் மூலம் நிகழ்த்த உள்ளனர் கிரேசன், சுபி கிரேஸ், நிசான், பெஞ்சமின், வின்சன், ஆர்சிஸ், ஐசக், ஜெபின் மேத்யூ. ஒரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு புனிதம் என் மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. கட்டுண்டோர் விடுவிக்கவே அருளாலே உதிரத்தை ஈந்தாரன்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ. ரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. மிகவும் சிறப்பு. அடுத்ததாக நமது செவிகளுக்கும் மனதிற்கும் விருந்தளிக்கும் வண்ணமாய் நம் மத்தியில் சுபி கிரேஸ் கிரேஸ்ஃபுல்லாக ஒரு பாடல் பாடுவார். Jesus Christ was born on Christmas Day.
அவங்க லாங்குவேஜ்லேயே சொல்லணுன்னா ஸ்ப்ளெண்டிட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்களா. எனக்கு ஒரு நிமிஷம் எப்படி இருந்ததுன்னா, நம்மெல்லாம் இங்கிலாந்து கண்ட்ரியில் நம்மளோட கிளை சபையில் அப்படியே ஒரு அந்த ரவுண்ட் செட்டப் அங்கே அப்படி ஒரு சர்வீஸில் சுபி கிரேஸ் பாடுற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலு, ஏன்னா அவருடைய வெசலு. எனக்கு அவர் கிங்கு என்ற அழகான பாடலுக்கு மகிழ்ச்சியின் நிறைவில் ஆடி கொண்டாட வருகின்றனர் ஜெல்சியா, ஜாஷ்வா, பிரைசன், வர்ணவி, ஜோஷிகா. நிறுத்தினார் அரவணைச்சாரு. தள்ளினவன் தள்ளினான், தூக்கினவர் தூக்கினார், தூக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, யாரால 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 யாரால. உம்மாலே கூடும், ஒருவரால கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும், ஒருவரால கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும். லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா லா லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா லா. தண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேனா, கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல லெவல லெவல. லலா லா 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 லலா லா 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 லா. தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கே சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்க. உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா லா லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா லா. தள்ளினவன் தள்ளினான், தூக்கினவர் தூக்கினார், தூக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. தள்ளினவன் தள்ளினான், தூக்கினவர் தூக்கினார், தூக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, யாரால 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 யாரால. உம்மாலே கூடும், ஒருவரால கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும், ஒருவரால கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும். லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா லா லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா லா. மிகவும் சிறப்பு. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கே உரிய டான்ஸ் இல்லைங்களா.
ரொம்ப நம்மளுக்கே எனர்ஜெட்டிக்காக நம்மளே மறந்து நிறைய பேர் இங்கே ஆடிக்கிட்டே இருந்தீங்க. நானும் பார்த்துட்டே இருந்தேன். 10 வயசு நம்மளும் கம்மியாக போயிட்டோம். அடுத்ததாக மென்மையான ஒரு பாடலின் மூலம் நமது செவிகளையும் இருதயத்தையும் மெருகேற்றி தேவனுக்காய் ஆயத்தப்படு என்ற செய்தியோடு நமக்கு ஒரு பாடல் பாட நம் மத்தியில் சிஸ்டர் கிரிஜா, சிஸ்டர் சாந்தி, சிஸ்டர் பானு, ப்ளீஸ் வெல்கம். சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று.
நேசர் என்னை தேடி வருவார் என்று கனகோயிலின் கனம் இசைக்கின்றதே மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. மிகவும் சிறப்பு பாடல், மிகவும் சிறப்பு. ஓகே, அடுத்ததாக ஆதியில் வார்த்தையாக இருந்தவர், மனிதனை மீட்க வந்தவர் என்று ஆரம்பித்து பல சிறப்பான செய்திகளை கட் சாங்ஸ் மூலமாக சிறப்பாய் கம்பீரமாய் நடனிக்க நம்மோன் ஏஎஃப்டியின் ட்விங்க்லிங் கேர்ள்ஸ் கிறிஸ்டா, ஷெக்கினா, ஜெனிலியா. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. நன்றி 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 சொல்வே
ஓகே, அடுத்ததாக தேவ ராஜ்யம் வெற்றி பெற, இருளின் ராஜ்யம் முற்று பெற, இனி வேற லெவல்ல அற்புதம் நடக்கும் என்று தனக்கே உரிய பாணியில் நடனம் நிகழ்த்த நம் மத்தியில் AFTN பாய்ஸ் ராக்கிங் ஸ்டார்ஸ். பலமாக கைத்தட்டுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுங்க ப்ளீஸ். வெற்றி பெற, இருளின் ராஜ்யம் முற்று பெற, தெய்வ ராஜ்யம் வெற்றி பெற, இருளின் ராஜ்யம் முற்று பெற, இயேசு பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார், மக்கள் தொழுவ முன்னணியில். இயேசு பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார், மக்கள் தொழுவ முன்னணியில். இனி வேற லெவல், இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சர்வ சிருஷ்டியும் மீட்கப்பட, புத்திர ராஜ்யம் நாட்டப்பட. ஓ, இயேசு மரித்தார், சிலுவையிலே மரித்தார், தமது நீதியை எண்ணில் தர. இயேசு மரித்தார், சிலுவையிலே மரித்தார், தமது நீதியை எண்ணில் தர. இனி வேற லெவல், இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சகல அதிகாரம் கீழடக்க, ஜீவ வாசலை திறந்து வைக்க. சகல அதிகாரம் கீழடக்க, ஜீவ வாசலை திறந்து வைக்க. இயேசு உயிர்த்தார், கல்லறையில் உயிர்த்தார், நாமும் அவருடன் ஆட்சி செய்ய. இயேசு உயிர்த்தார், கல்லறையில் உயிர்த்தார், நாமும் அவருடன் ஆட்சி செய்ய. இனி வேற லெவல், இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் வாழ்க்கை மாறப்போகுது, வேற லெவல் வரப்போகுது, எந்த வாழ்க்கை மாறப்போகுது. வேற லெவல் வரப்போகுது, எந்த வாழ்க்கை மாறப்போகுது. கொரியோகிராஃபியில் இருக்க தம்பிமாரெலாம் பின்னாடி வந்துருங்கம்மா. இப்போ நாங்கள் பார்த்து வச்சுட்டோம், யாரெல்லாம் விசில் போட்டிங்களோ அவங்கக்கிட்டலாம் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம்.
முன்னாடி ஜான் அண்ணா சிக்னல் காட்டுறாரு, பின்னாடி இருந்து விசில் வருது. எல்லாம் முன்னாடியே பேசி வச்சுட்டீங்க. இது திட்டமிட்ட சாதி. சூப்பர், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த வேளையில் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய ஜெவின், பூஜா, அபிஷேக், சுபின், நம்ம பிள்ளைங்க ஒரு சிலருடைய டான்ஸை, பூர்ணிமா, பௌர்ணிகா, அவங்க டான்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஒரு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் உயர் படிப்பு நிமித்தம் வெளியில் இருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு தான் மனசு கேட்கல, அவங்களும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி. ஓகே, பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா,
கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஆமென். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சகலவற்றையும் அவர் சுமந்ததுனால நம்ம இன்னைக்கு இவ்வளோ மகிழ்ச்சியா ரட்சிப்பின் நிச்சயத்தோடு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இங்க நம்ம அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆமென். இவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய ஏஎஃப்டியின் ஸ்டன்னிங் ஸ்டார், அது எப்போவுமே சொல்கிறது தானே, நான் கொஞ்சம் புதுசாக சொல்கிறேன். ஸ்டன்னிங் ஸ்டார் தம்பி பாடுவாங்க, தம்பி தீபக். கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000.
நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. தானனனா 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 தானனனா. மாறி போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. ஒரு உயிரோட்டமான ஒரு கொரியோகிராஃபி பார்க்க போகிறோம். இயேசுவின் பிறப்பு முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் இந்த கொரியோகிராஃபியில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப உயிரோட்டமான நிகழ்வு. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார்.
സ്നേഹത്താൽ എന്നെ സ്നേഹിച്ചു, നിത്യസ്നേഹത്താൽ എന്നെ സ്നേഹിച്ചു. അമ്മയേകിടും സ്നേഹത്തേക്കാൾ ലോകം നൽകിടും സ്നേഹത്തേക്കാൾ അങ്ങേ വിട്ടെങ്ങും പോകയില്ല ഞാൻ, അങ്ങേ വിട്ടെങ്ങും പോകയില്ല ഞാൻ. അങ്ങിൽ ചേർന്നെന്നും ജീവിക്കും ഞാൻ, സത്യസാക്ഷിയായി ജീവിക്കും ഞാൻ. പാദം പற்றி தேடினேன், ஆசம் கொண்டு ஏங்கினேன். உம் அன்பு ஒன்று போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே. என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. பாதம் பற்றி தேடினேன், ஆசம் கொண்டு ஏங்கினேன். உன் அன்பு என்று போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே. என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான்.
சிலுவை என் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். மிகவும் உயிரோட்டமான ஒரு பதிவு. முதலாவதாக நம்ம மேலே இவ்வளோ அன்பு வைத்த ஏசப்பாவுக்கு ஒரு கரங்களை தட்டி, அப்பா நீங்கள் எங்களை நேசித்ததுனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக. அடுத்தபடியாக நம்மளுடைய கொரியோகிராஃபி டீமில் டீச்சர்ஸ் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு பலத்த கரத்தட்டல்களை கொடுக்கலாமா? அடுத்ததாக நமது ஏஎஃப்டியின் ஸ்டன்னிங் கொயர் டீம் வரலாற்றினை இரண்டாய் பிரித்த அதிசயமான இயேசுவின் பிறப்பை பற்றி ஒரு கொயர் சாங் மூலமாக எல்லாரும் இணைந்து பாட இருக்கிறோம். கொயர் டீம் எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க. அதிசயவானே, ஒரு வீட்டிலவே மண்ணில் வந்தீரே.
என்ன கிறிஸ்டி, கிறிஸ்மஸ் தாத்தா இன்னும் காணோம்? கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தா தானே நல்லா இருக்கும். குட்டீஸ், கிறிஸ்மஸ் தாத்தா எங்க பாருங்க, எங்கேயாவது உட்காந்துருக்காரா பாருங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வாங்கன்னு கூப்பிட்டாதான் வருவாரோ? அப்ப குட்டீஸ் எல்லாம் மேலவா, மேலவா, குட்டீஸ் எல்லாம் மேலவா. நீங்க கூப்பிட்டாதான் அவர் வருவார். இதோ அந்த கடைசி ரோல உட்காந்துருக்காரா? இல்ல, இங்க இங்க போய் பாரு, இங்க போய் பாரு, இது இங்க பாரு. இரு இரு இரு, கிறிஸ்மஸ் இல்லையா? ஒளிஞ்சிருக்காரோ? ஓகே ஓகே, இருக்காரா இல்லையா? இல்லையா? சரி வா வா. ஓகே ஓகே ஓகே, இங்க வா இங்க வா இங்க வா. பாருங்க அங்க எங்கேயாவது லைன்ல உட்காந்துருக்காரான்னு பாருங்க. பாருங்க குட்டீஸ், அங்க எங்கேயாவது உட்காந்துருப்பாரு. எல்லாம் கூப்பிடலாமா? ஓ அங்க இருக்காரு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா வாங்க தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தா வாங்க. எல்லாரும் கை தட்டலாமா? வந்துட்டாங்க. ஏய் வெயிட் வெயிட். தாத்தா நேரா 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 பார்த்து வாங்க. தாத்தா பாஸ்டருக்கு மட்டும் ஹாய் சொல்றாரு. தாத்தாக்கு மேல மேல மேல, ஏய் மேல மேல பார்த்து கூட்டிட்டு வாங்க. ஓகே, ஏய் எல்லாம் கை தட்டலாமா தாத்தாவுக்கு? சரி, இப்ப தாத்தா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? இதுல யாரு ஹெட்? 3 பேர் வந்திருக்காங்களே. சரி, இந்த தாத்தாட்ட பேசுவோம். தாத்தா, என்ன தாத்தா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பாட்டி எங்க? பாட்டி வரலையா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாமா? எப்படியாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. தாத்தா நீங்க என்ன சொல்றீங்கன்னு இப்ப மட்டும் எனக்கு புரியலையே. ஏதோ நான் கூட எதிர்பார்க்கல, ஏதோ நான் கூட எதிர்பார்க்கல. உங்க பாட்டியா என் மொண்டாச்சியா நிலாவுக்கு அனுப்பி விட்டீங்களா? பாட்டி இப்பதான் வடை சுட்டுட்டு இருக்காங்களா தாத்தா? வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. மெது வடையா பருப்பு வடையா? மெது வடை போட்டுக்கிறாங்க, உருளைக்கிழங்கு போண்டாவும் போட்டுக்கிறாங்க. ஓ, உருளைக்கிழங்கு போண்டாவும் போட்டிருக்காங்களா? சரி சரி. தாத்தா உங்க பேர் என்ன? இந்த தாத்தா என்ன ரொம்ப ஓவரா பிகு பண்ணிக்கிறாரு? இந்த தாத்தா ஃபாரின் தாத்தா, ஃப்ளைட் பிடிச்ச தாத்தா பேர். என்ன இவர் மிரட்டாரு பேர் கேட்டா? தாத்தா உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு குட்டீஸ் ரொம்ப ஆசையா இருந்தாங்க. சரி எங்களுக்காக தாத்தா ப்ளீஸ் குட்டீஸோட சேர்ந்து உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா ஃபர்ஸ்ட்? ஓகே, இப்போ ஒரு நிச்சயம் எங்களோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா? ஓகே. தாத்தாவோட சேர்ந்து ஆடலாமா? குட்டீஸ் ஆடுங்க. குட்டீஸ் உள்ள போ. Jingle bells, jingle bells, எங்கும் சந்தோஷம். ஆடுங்க எல்லாரும், தாத்தாவோட சேர்ந்து ஆடலாமே. பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். 3 பேர். Jingle bells, jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே எங்கும் சந்தோஷம். Come on children, let's dance and sing for Jesus with Christmas Tata. Carol round சிலை தூங்காம போனோமே, 3 பாட்டு பாடி கூட கதவு திறக்கலையே. மாறி பிஸ்கெட்டும் மிக்சர் பாக்கெட்டும் திரும்ப திரும்ப கொடுத்ததாலே வயிறும் கெட்டதே. Jingle bells, jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். Come on kids. Jingle bells, jingle bells, எங்கும் சந்தோஷம்.
எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த வயசான காலத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாய்கள் குலைக்கிறது, வேனும் ஓடலையே, ஒன் வே ஸ்ட்ரீட்டில் ஓட்டினதால ஃபைனும் விழுந்தது, மாஸ்க் வேர்க்கிறது, தலையன ஸ்லிப்பிங் பா, வெள்ளத்தாடி அச்சு ஃபைஸ் டான்ஸ் ஆடினது. என்னால சந்தோஷம் நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. There is no பனிக்கட்டி, there is no மான்குட்டி. எங்க கையில இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் ஆட்டுக்குட்டி. கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லையே, ஸ்டாரும் போடலையே, நியூ ட்ரெஸ் பலகாரம் இல்லைன்னாலும் சந்தோஷம் தானே. சாண்டா கிளாஸ் இல்லையே, கறி பிரியாணி இங்கு இல்லையே, உண்மை கிறிஸ்மஸ் இயேசு எந்தன் உள்ளத்தில் பிறந்தாரே. Jingle bells, jingle bells, எங்கும் சந்தோஷம், இயேசு உள்ளத்தில் வந்ததாலே என்றும் கொண்டாட்டம். Jingle bells, jingle bells, எங்கும் சந்தோஷம், இயேசு உள்ளத்தில் வந்ததாலே என்றும் கொண்டாட்டம். Everybody together. இயேசு உள்ளத்தில் வந்ததாலே எங்கும் கொண்டாட்டம். Come on everybody. Jingle bells, jingle bells, எங்கும் சந்தோஷம், இயேசு உள்ளத்தில் வந்ததாலே எங்கும் கொண்டாட்டம். நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தாவை பாருங்க பாருங்க. ஓகே, வெரி நைஸ், வண்டர்ஃபுல். நமது ஈரோடு மாவட்ட ஏஎஃப்டி திருச்சபையின் சார்பாக இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியாக நிறைவு ஜெபம் நம்ம மத்தியில் நம்ம பாஸ்டர் இருக்காங்க, ரெவரண்ட் ஜே எட்வின் குமார் பாஸ்டர். அவங்க வந்து நிறைவு ஜெபமும் ஆசீர்வாதமும் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப அற்புதம். ஆமென். எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? ஒரு சில நேரத்தில் அங்கே உட்காந்து பார்க்கும்போது என் பிள்ளைங்களாம் இப்படி நடிக்குது, என் பிள்ளையா இப்படி ஆடுது, என் பிள்ளைங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் எல்லா பெற்றோருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. ஏராளமான திறமைகள் தாளந்துகளை கர்த்தர் அவர்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அந்தந்த வயது வந்த உடனே அந்த வயதுக்கேற்ப வருடத்துக்கேற்ப கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அதனால உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்க கரத்தில் மட்டும் இல்லை, அது தேவனுடைய கரத்திலும் இருக்கிறது. அவர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய் அவங்களுக்குள்ள விருத்தி அடைய செய்து தம்முடைய மகிமையை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பேற்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாய் நம்ம எம்சி பண்ணின கிறிஸ்டிக்கு நன்றி. அற்புதமாக பண்ணாங்களே, கரங்களை தட்டி. வருஷம் வருஷம் வேற லெவல் தான். அவங்க நினச்சி தூங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இரவு பகலாம். ஏன்னா நைட்டு தான் நாங்கள் அனுப்புவோம், லேட்டாக தானே அனுப்புவோம். முன்கூட்டியே அனுப்புனா அவங்க நல்லா எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கு அதுக்குரிய வார்த்தைகளை எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு ஸோ உண்மையாலுமே அற்புதமாய் நடத்தினாங்க. அவர்களுக்கு நன்றி. டீச்சர்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க இரவு பகலாம் கரங்களை தட்டலாமே ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும். ஜெய்சுதா எட்வின், பால்கனி மதன்ராஜ், ராணி செந்தில், அப்புறம் சாந்தி கணேஷ், சித்ரா கோபால். ஸோ அப்புறம் வேற யாராவது விட்டுட்டுனா கிரிஜா ஜான், வேற பௌர்ணிகா சான்ஸே இல்லை. அவங்களுடைய நேரத்தை எல்லாம் படிப்பு மற்ற காரியங்கள் இருக்கும் பொழுது கூட நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. குறுகி 2-3 வாரம் தான் நினைக்கிறேன். அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு இங்கிருந்து. ஸோ கர்த்தர் நல்லவர். இப்பேற்பட்ட நல்ல
தலைவர்களை, டீச்சர்ஸை கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஈவாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ ஒரு 10 பேர்த்தை வைத்து ஒரு நிர்வாகம் பண்ணும்போது அதுக்கு இருக்கிற சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இங்கே பெருசாக எடுத்துக்காம ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் பொறுத்து மெய்யாலுமே ஒரு பரிபூர்ண சமாதானம் இந்த நிகழ்வின் ஆரம்பத்திலிருந்து இந்த வரையும் இருக்கிறதை நான் நம்புகிறேன். ஆமென். நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். இங்கே யாரும் பெரியவங்க, சின்னவங்க, சீனியர், ஜூனியர், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரையும் அவர்களை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சு அதை வளர்த்துறாங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சில காரியங்களை வீட்டில் இருக்கிற பெற்றோர் சொல்லி கொடுப்பாங்க, ஒரு சில காரியங்களை சபையில் இருக்கிற டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. இவ்விதமாய் இருவரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவையானதை ஆயத்தப்படுத்துவோமே. இன்னொரு முறை கரங்களை தட்டி நம்ம டீச்சர்ஸ். நிச்சயம். மூன்றாவது பெற்றோர். அவங்க கிறிஸ்டி அழகா சொன்னாங்க, பெற்றோருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. ஆமே. உங்களுடைய முழு ஒத்துழைப்பு, உங்களுடைய கிரயம். நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து விடணும், மறுபடியும் கூட்டிகிட்டு போகணும். சில நேரத்தில் பிள்ளைங்க தனியாக வருவாங்களா பயம், சில நேரத்தில் வேலையை விட்டுட்டு வரணும், அசௌகரியங்கள் அத்தனையும் நீங்கள் பொறுத்து கொண்டு எங்களோடு கோஆப்ரேஷன் பண்ணி உண்மையாலுமே பெற்றோர்ஸ் ஒவ்வொருவருக்கும் தூரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற நம்ம தர்மராஜ், சாந்தி, ஆஷிஷ், பெஞ்சமின் அவங்கெல்லாம் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. பஸ்ஸில் வந்துட்டு அவங்க இருந்து சாப்பிட்டு கிடைச்சதை சாப்பிட்டு அப்படியே நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. ஸோ அத்தனை அசௌகரியத்தையும் பொறுத்து கொண்டு எங்களோடு கோஆப்ரேஷன் பண்ண பெற்றோருக்கு மனமார்ந்த நன்றி. கரங்களை தட்டலாமே. கடைசியாய் குட்டீஸ். உண்மையாலுமே குட்டீஸ் எங்களோடு இருப்பது ரொம்ப சந்தோஷம். அவங்க வளர்றதை பார்க்குறோம். போன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியை பார்க்குறோம், ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம், அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்குறோம். இன்னும் அதிகமாக அடுத்த வருஷத்தில் சிறப்பாக இருப்பாங்க. ஸோ சின்ன குட்டீஸ் ஆகட்டும், மிடில் இருக்கிற இந்த பிள்ளைகளாகட்டும், கொஞ்சம் ஹையர் பிள்ளைங்களா, யூத் பிள்ளைங்களாகட்டும், எல்லாருமே தன்னுடைய எக்ஸாம் மத்தியில், தன்னுடைய காரியங்கள் மத்தியில் அவங்கெல்லாம் இருந்து காரியங்களை செஞ்சாங்க. ஸோ குட்டீஸிலிருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் அவர்களுக்கும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனோ அப்பப்போ நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் நல்ல உதவி செஞ்சாங்க. ஆமென். கரங்களை தட்டலாமே. விசேஷமாய் ஜான் நமக்கு நல்ல கீபோர்ட் போட்டு ரெண்டாவது எல்லாத்தையும் அந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ரெக்கார்டிங் அந்த காரியங்களெல்லாம் செஞ்சு இதையெல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கரை தட்டலாமே. நம்ம தம்பி அபிஷேக் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது, ஆனால் சரியான நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ நன்றி அவர்களுக்கும், அபிஷேக் அவர்களுக்கு நன்றி. இந்த எல்லாம் டெக்கரேஷன் பண்ண யூத் பசங்களுக்காய் நன்றி. இமானுவேல், ஜெய்சன், தீபக், ரமணன், சாம், அப்புறம் சந்தோஷ். ஸோ எல்லாருமே, மதன், பாப்பா ரைட் மெதுவா அதே போல் கிறிஸ்டோஃபர் பிரதர் மதனும் நமக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் போய் எடுத்துட்டு வந்து உதவி செய்து உங்களுக்கெல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இவர்களுக்காக கைகளை தட்டிடலாமே. நன்றி. இன்றைக்கு ஒரு ஆகாரத்தை ஒரு குடும்பம் அழகாய் பொறுப்பேற்று வருகிற அனைவருக்கும் இளைப்பாறுதலாய் ஆகாரம் சாப்பிட்டு செல்லும்படி அவர்கள் அதை பொறுப்பெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முடிந்த அளவு எல்லாம் சொல்லிட்டு நம்ம மத்தியில் இன்றைக்கு சேலத்திலிருந்து பாஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்களே, கடவுளுடைய வார்த்தையை நம்மோட 5 நிமிடம் பேசினாங்க. அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, இந்த குடும்பத்திற்காக, அவருடைய எதிர்கால தரிசனத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தரை தேங்க்யூ பாஸ்டர், நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. ஸோ புதிதாக இன்றைக்கு தான் வந்தவர்கள் ஒருவேளை எப்படி இருந்தால் கரங்களை எப்படி சும்மா அப்படி தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். நன்றிங்கம்மா. நன்றி பாப்பா. வேறு யாராவது ஒருவேளை வந்துட்டு போயிடும், ஒரே நிமிஷம் எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் கரங்களை தட்டி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஏஎஃப்டியின் சார்பாக அம்மாவை நாங்கள் வரவேற்கிறோம், பாப்பாவை வரவேற்கிறோம். அநேக புதுமுகங்களை பார்த்தேன். ஏதோ பிரதர் இருக்கிறார், கரங்களை தட்டலாமே. தேங்க்யூ பிரதர், எங்களோடு இருப்பது ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காந்துக்குங்கம்மா. நன்றி.
கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. நன்றி, thank you Lord. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாதே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாதே. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. கண்மழையின் மறைவில் உள்ளம் கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. எஸ் லார்ட், உன் கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. அல்லேலூயா, 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 அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சந்தோஷமான கிறிஸ்துமஸின் நினைவு கூறுதலின் நிகழ்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் துவக்கம் முதல் இந்நேரம் மட்டும் உங்களுடைய அற்புதமான பிரசன்னத்தையும் அற்புதமான மன மகிழ்ச்சியையும் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை பாடல் வழியாய், நடன வழியாய், மற்ற எல்லா நிகழ்வுகள் வழியாய் வெளிப்பட அதை கண்ணால பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரமசேனையின் திரள் ஒரு ராத்திரியில தோண்டி சொன்னது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு உரியவர்களாய், பங்குள்ளவர்களாய், சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர். இந்த இடத்துல கூட்டிட்டு வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய சர்வ வல்ல பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தம்மண்டை வந்த ஒருவரையும் வெறுமனே அனுப்ப மாட்டீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல குறைகள் நிறைவாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யும், வெற்றிடம் நிரப்பப்படும். எதுவெல்லாம் அவர்கள் விசுவாசித்து வாஞ்சித்து காத்திருக்கிறார்களோ அந்த காரியம் கைகூடும். விசேஷமா இந்த வளாகத்துக்குள்ள, இந்த அறைக்குள்ள, நம்முடைய பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வினாடியிலிருந்து ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாவதாக, எதிர்பார்த்திருக்கிற காரியம் கைகூடுவதாக, சர்வ வல்ல தேவனுடைய தலையிடுதல் உண்டாவதாக. எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை நீர் இறங்கி அந்த பிள்ளைகள் வாழ்விலே செய்வீராக. உம்முடைய ஆச்சரியமான கரம் அந்த சிரசின் மேல் அமருவதாக. அவங்க பயந்த காரியம் அவங்களை விட்டு வெளியேறுவதாக. அவங்கள வாழ்க்கையில தொந்தரவு செய்த காரியம் வேரோடு பட்டு போவதாக. தேடியும் காணாதிருப்பார்களாக. கர்த்தருடைய வைராக்கியமும் பராக்கிரமும் வாழ்வில் எழுந்தருளுவதாக. தம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையும் சந்தோஷமாய், திருப்தியாய், நிறைவாய் அனுப்புகிறவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரோடு உடைய பிரசன்னம் இருப்பதற்காக, உடைய பிறப்பின் பிரசன்னம் இருப்பதற்காய் நன்றி. உடைய பிறப்பினால ஏற்பட்ட அகமகிழ்ச்சியின் பிரசன்னம் மூடுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் தங்கி இருப்பதாக. ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு கொள்வீராக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வார்த்தையின்படி இவர்கள் வாழ்க்கையில வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பார்களாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
எங்களுக்கு கொடுத்த சகல சம்பூர்ண நிகழ்வுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் நாங்கள் வளர ஆண்டவரே, பெருக, இன்னும் உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய பிறப்பின் காரியங்களை எல்லாம் எடுத்துரைக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பெருகச் செய்யுங்க. எங்களுடைய டீச்சர்ஸ், எங்களுடைய பெற்றோர், குடும்பம், ஊழியர்கள் ஆண்டவரே, மற்ற உடன் ஊழியராய் இருக்கிறவர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உடைய பிறப்பின் பலத்த கரத்துக்குள்ள, அந்த சமாதானத்தின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஆளுகை ஆண்டு கொள்வதாக. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அவங்க அடங்கி இருக்கட்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். கர்த்தர் அவர்களை உயர்த்துவதை எங்க கண்ணு பார்க்கட்டும், மகிமைப்படுத்துவதை கண்ணு பார்க்கட்டும், சிறந்து விளங்குவதை கண்ணு பார்க்கட்டும், எல்லா விதத்திலும் வெற்றியாய் வாழ்வதை கண்ணு பார்க்கட்டும். இதனால உம்முடைய ராஜ்யம், உம்முடைய மகிமையும் மகிமைப்படுவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் உமக்கே நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. ஒரே ஒரு நிமிஷம், நாளையிலேருந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஓகே, ஒரே ஒரு ஜெபம் பண்ணிடலாமே. சுனில் இருக்கிறீங்களா? எங்கள் அன்பு பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆல்பா ஷாக்கா திராபாலா ஹாத்ரோஷே மகாசஹேத்ரஹாசா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே, நாளை தினம் எக்ஸாம் எழுதக்கூடிய எங்கள் எல்லா பிள்ளைகளை உங்கள் ரத்தத்தில், உங்கள் ஞானத்தில், கிறிஸ்துவின் ஞானத்தில், கிறிஸ்துவின் அறிவில், கிறிஸ்துவின் வல்லமைக்குள்ள ஆண்டவரே பிள்ளைகள் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கிரைஸ்ட் விஸ்டம், கிரைஸ்ட் நாலேஜ், கிரைஸ்ட் போல்னஸ் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய ஆவியிலிருந்து ஒவ்வொன்றும் வெளிப்பட்டு ஆண்டவரே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், ஆண்டவரே எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பரலோகத்தோட பர்ஃபார்மன்ஸ் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு உலகத்தில் மகிமைப்பட கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாம் முழுவதும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் மறைக்கிறேன், கிறிஸ்துவின் தழும்புகளில் மறைக்கிறேன், கிறிஸ்துவின் ஞானத்தில் மறைக்கிறேன். பிள்ளைகள் மேல் ஆண்டவரே இதுவரை எந்த வியாதியோ, எந்த பலவீனமோ, எந்த கிருமிகளோ தொடாதபடி கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள், தழும்புக்குள் பிள்ளைகளை மறைத்து பரலோக ஞானமும் பரலோக ப்ரொடெக்ஷன் ஆண்டவரே இந்த காலங்களில் எங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஆண்டவரே எழுதுற எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் பரலோகம் கொடுத்து எங்கள் பிள்ளைகள் இந்த இடங்களில் உயர்ந்த ஸ்தானங்களில், பூமியிலே யாக்கோபு ஏறி இருந்த உயர்ந்த பர்வதங்களில் எங்கள் பிள்ளைகள் ஏறி உயர்ந்த ஸ்தலங்களில், ஸ்தானங்களில் வாசம் பண்ணுகிற கிருபை தயவு இப்பொழுதே கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன உணர்ச்சிகள் மேல் ஆழமாய் இறங்கி கிரியை செய்யட்டும் என்று கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் பிள்ளைகளை மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுக்கு சகல துதிகரனை செலுத்துகிறோம். இயேசு அப்பா மூலியம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.